இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அதிகம் வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் நம்முடைய திட்டங்கள். 6வது முறை ஆட்சி அமைந்தபோது அது விடியல் ஆட்சியாக அமையும்னு சொன்னோம். அந்த விடியலை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். கோடிக்கணக்கான மக்கள் மனங்களிலும் முகங்களிலும் மகிழ்ச்சியும் மனநிறைவையும் நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட விடியல் ஆட்சியோட மாபெரும் சாதனை திட்டங்களில் முக்கியமான சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆட்சி பொறுப்பேற்றதும் நான் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணத்துக்கு தான். பெண்களுக்கான மிகப்பெரிய சமூக பொருளாதார பலத்தை இந்த திட்டம் வழங்கியிருக்கு. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 1,30,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறோம். இந்த ஆண்டு தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாட 2,23,00,000 குடும்பங்களுக்கு 3000 ரூபாயை வழங்கணும். தமிழ்நாடு முழுக்க 20,59,000 பள்ளி குழந்தைகள் தினமும் காலையில் சூடான சத்தான சுவையான உணவை சாப்பிட்றாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் 48,65,000 பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கு. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களில் 12 லட்சம் மாணவ மாணவியர் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிறார்கள். 2003 முதல் 2021 வரை அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தில் 6 மாணவர்கள் மட்டுமே பயனடைஞ்சாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்தில் 385 மாணவர்களுக்கு 162 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அரசு ஊழியர்கள், அந்த அரசு ஊழியர்களுடைய 23 ஆண்டுகால கோரிக்கையான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ அரசு ஊழியர்களுக்கு 17 விழுக்காடாக இருந்த அகவிலப்படியை இப்போது 58 விழுக்காடின் அளவுக்கு உயர்த்தி வழங்கிக்கிட்டு இருக்கோம்.